தற்போதைய செய்தி பேராசிரியர் ஜெயராமனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கதிராமங்கலம் போராட்டத்தில் கைதான பேராசிரியர் ஜெயராமனுக்கு 26ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க ஜாமீன் கோரி பேராசிரியர் ஜெயராமன் மனு செய்திருந்த நிலையில் அவசர வழக்காக எடுத்து உடனே விசாரித்து வந்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இந்நிலையில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. ஜெயராமனின் தந்தை தங்கவேல் மறைவை அடுத்து அவர் ஜாமீன் கோரி மனு செய்திருந்தார். அந்த மனு மீதான இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கதிராமங்கலத்தில் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறை தடியடி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்கே 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பல்வேறு தரப்பில் இருந்து பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்த நிலையில் பேராசிரியர் ஜெயராமன் தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க ஜாமீன் கோரி மனு செய்திருந்தார். அந்த மனு மீதான உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சகாய பிரதீபா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சகாய பிரதீபா, தந்தையின் இறுதிச் சடங்குல பங்கேற்க பேராசிரியர் ஜெயராமனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரம் என்ன? தமிழ்மலரசன், தஞ்சாவூர் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி அங்கு ஏற்பட்ட அந்த கலவரத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 9 பேர். அவர்களில் 8 பேர் ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். அந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் பேராசிரியர் ஜெயராமன் அவருடைய தந்தை இறந்துவிட்ட காரணத்தால் தனக்கு தான் மட்டுமே ஒரே மகன் என்பதால் அவருடைய இறுதிச் சடங்கில் அனைத்து சடங்குகளையும் தானே செய்ய வேண்டும். எனவே தனக்கு அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்க உத்தரவிட வேண்டும் என அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இன்று அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரது மனுவை அவசர வழக்காக ஏற்று விசாரிக்க நீதிமன்றம் முன்வந்தது. அதன் அடிப்படையில் சுமார் 12 மணியளவில் நீதிபதி நிஷா பானு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி அவருக்கு வரும் 26ஆம் தேதி வரை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். தமிழர் சகாய பிரதிபா, இப்ப பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோர் எந்த சிறையில இருக்கிறாங்க? தமிழரசன், அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருந்தது. அதாவது அவர்கள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த போதே பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 7 பேர் தனியாகவும் இன்னொரு நபர் தனியாகவுமே மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று பேராசிரியர் ஜெயராமனுக்கு மட்டுமே இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழரசன், சகாய பிரதிபா, பேராசிரியர் ஜெயராமன் தரப்புல இருந்து இந்த ஜாமீன் வழங்கப்பட்டதுக்கு ஏதாவது கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கா? தமிழரசன், அதாவது இன்று விசாரணைக்கு வந்த போது பெரிதாக எதுவும் வாதங்கள் முன்வைக்கப்படவில்லை. ஏனெனில் அவருடைய தந்தை இறந்துவிட்டார் என்ற ஒரே காரணத்தை அடிப்படையாக வைத்து இறுதிச் சடங்கில் பங்கேற்க வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தி அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனவே அதனை நீதிபதி ஏற்றுக்கொண்டு 26ஆம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் இந்த மனு, அதாவது பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 8 பேர் மீதான ஜாமீன் மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கில் பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 8 பேருக்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பிலும் ஓஎன்ஜிசி தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தமிழர், தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க ஜாமீன் கோரி பேராசிரியர் ஜெயராமன் மனு செய்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை 26ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இதன் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதீபா.